குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே விலாக். காலைல எழுந்திரிச்சோன்னே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடு ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகிறோம், நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோன்றத ஒரு வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என் பையன் பாருங்கள், பாகிஸ்தான் பிளேயர் உஸ்மான் தாரிக் மாதிரி ஆக்சில் நின்றுக்கிட்டு இருக்கான். நின்றுட்டு டக்குன்னு ஒரு பவுலிங் போட்டான். எங்கள் வீட்டை சுற்றி பாருங்கள், குருவி சத்தம், மாட்டு சத்தம், ஆடு மாடு நாய் எல்லாம் எங்கள் வீட்டை சுற்றி இருக்கும். அப்புறம் நான் காலைல எழுந்திரிச்சு பேப்பர் கரெக்ஷன் பண்ணேன். பேப்பர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு தம்பியை பார்த்தா வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தான். உங்களுக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம்லாம் இருக்கான்னு சொல்லுங்கள். சிறுவர் மலர் படிச்சுக்கிட்டு இருந்தால் சிறுவர் மலர் நிறையா மாரல் ஸ்டோரி இருக்கும், நீங்களும் படிங்க, அதை உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் போர் அடிச்சு நாங்கள் 2 பேரும் செஸ்ஸில் ஆடினோம். செஸ்ஸில் என்னை ஜெயிச்சிட்டேன். வழக்கம் போல் தோற்றுட்டேன். மீண்டுமா அப்படின்ட்டு திரும்ப வெளியே வந்தால் திரும்ப படிச்சுக்கிட்டு இருந்தான். இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படின்றனால எங்கள் வீட்டில் வந்து வெளியே விறகடுப்பில் தான் சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் தான் விறகடுப்பு சமையல் சூப்பராக இருக்கும். அப்படியே பாருங்களேன், மாடு இருக்குது, நாய் பாருங்கள் ஓடி ஆடி விளாண்டுக்கிட்டு இருக்குது. இதுதான் எங்கள் பொழுதுபோக்கு. இந்த நாய் பாருங்கள், ஃபோட்டோ எடுக்கலைன்னு கோச்சிக்கிச்சு, உனையை எடுத்துட்டேன்ப்பா அப்படின்னோன்னா சிரிச்சிருச்சு. நான் அப்படியே ஒரு புக்கு வாங்கலாம் அப்படின்ட்டு வெளியே கிளம்பிட்டேன். இந்த அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தோத்தாலும் ஜெயித்தாலும் மீசை முறுக்கு கெத்தாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். அப்புறம் புக்கெல்லாம் வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போய்கிட்டு இருந்தேன். இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், இதை சிக்கன்னு நினச்சிடாதீங்க, இது வந்து சேனக்கிழங்கு. நான் போயிட்டு திரும்ப வர்ற வரைக்கும் சமைச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க. அவன் உள்ளே ஏதோ படிச்சுக்கிட்டு இருந்தான். இப்போ புது புக்கை ஓப்பன் பண்ண போகிறேன். எத்தனை வயசானாலும் அந்த புது புக்கை ஓப்பன் பண்ணும்போது வர சந்தோஷம் அதுக்கு ஈடாகாது. அதுவும் நம்ம படிக்கிறோமோ இல்லையோ, ஒரு புத்தகத்தை வாங்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் புத்தகங்கள் வாங்கி படிங்க. அந்த புத்தகங்களை உள்ள பக்கத்தை திருப்பும்போது அவ்வளவு ஒரு மனசுக்கு நிறைவாக இருக்கும். அதுதான் நானும் சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறமேட்டு சாயங்காலம் அவங்க ஆச்சி வீட்டுக்கு போகணுன்னா அங்கே நாங்கள் போயிட்டோம். அப்படியே சுற்றி இயற்கை அழகாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நம்மளையும் ஒரு செல்ஃபியில் காமிச்சிட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நீங்களும் ஹாப்பியாக சந்தோஷமாக சண்டேவை கொண்டாடுங்க. அப்புறம் கீழே வந்து டிவி பார்த்துட்டு இருந்தோம். அவன் நான் மறந்து டிவி பார்த்துட்டு இருந்தான். டிவியை பார்த்து அப்புறம் மாடிக்கு ரொம்ப வெக்கையாக இருக்குன்னு மாடிக்கு போனோம். ஏசி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே காற்றோட்டமாக சேரை போட்டு உட்காந்துருந்தேன். நல்லா காற்றடிச்சிச்சு. என்ன தான் ஏசி இருந்தாலும் இயற்கை காற்றுக்கு ஈடாகாது. அப்படியே சில்லுன்னு இருந்துச்சு. அப்புறம் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டோம். வரும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகும்போது புரோட்டாவும் தோசையும் வாங்கிட்டு போயிட்டோம். அப்புறம் வீட்டுக்கு போய் புரோட்டாவை பிச்சு போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். பன் புரோட்டா. அந்த புரோட்டாவில் சால்னா ஊற்றி சாப்பிடும்போது வர்ற சுகமே தனி தான். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.